நிஜமா கர்மானா என்ன? அது எப்படியெல்லாம் நம்மள பாதிக்கும்? கர்மா அப்படிங்கிறது என்னன்னா முன் வினை. நீங்க நல்லது பண்ணீங்கன்னா அதுக்கு நல்லது அனுபவிப்போம். கெட்டது பண்ணீங்கன்னா கெட்டது அனுபவிப்போம். அம்மா வழியில 7 தலைமுறை, அப்பா வழியில 7 தலைமுறை, என் வழியில பின்னாடி வரக்கூடிய 7 தலைமுறைக்கும் நம்முடைய செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்லியிருக்காரு, நம்முடைய வாழ்க்கை துணை தான் நம்முடைய கர்மாங்கிறார். ஒவ்வொரு பெரிய பெரிய ஞானிகளுக்கும் கூட கர்மா வரும். அதை நம்ம கழிக்கணும். இந்த கர்மாவை கழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்ன தெரியுங்களா? நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய பாவ புண்ணியமும் வரும்ல. இது எல்லாமே கூட இந்த கர்மால அடங்குமா? நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள் மூதாதையர்களுக்கு போய் சேரும். அது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரும். நிறைய காசு கொடுத்து வாங்கலாம், தூக்கத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது, கடவுள் கொடுக்குறது. அதனால நம்ம வந்து எந்த ஆதிக்கமும் செலுத்தாமல் இயல்பாக கடவுளுடைய போக்கில் நம்முடைய வாழ்க்கையை விட்டுட்டு 4 பேருக்கு நம்ம இருக்குதா 4 பேருக்கு கொடுப்பா அப்படின்னு கொடுக்கணும். நேயர்களுக்கு வணக்கம். இன்று பேராசிரியர் சிவ சதீஷ்குமார் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். கர்மா பல பேர் பலவிதமான வரையறைகள் இதுக்காக கொடுக்குறாங்க. நிஜமா கர்மானா என்ன? அது எப்படியெல்லாம் நம்மள பாதிக்கும்? கர்மா அப்படிங்கிறது என்னன்னா முன் வினை. நீங்க நல்லது பண்ணீங்கன்னா அதுக்கு நல்லது அனுபவிப்போம், கெட்டது பண்ணீங்கன்னா கெட்டது அனுபவிப்போம். என்னுடைய பேர் வணக்கத்திற்குரிய நண்பர்னு சொல்லலாம், ஒரு வழிகாட்டின்னு கூட சொல்லலாம், ஜேஎஸ்கே கோபி அண்ணா. அவர் சொல்லியிருக்காரு, நம்மளுடைய வாழ்க்கை துணை தான் நம்முடைய கர்மாங்கிறாரு. ஓகே. ஒரு ஆண் மகனாக இருக்கான்னா, ஆண் மகனுக்கு ஒரு மனைவி வர்றாங்கன்னா அவங்க தான் கர்மா. நல்லது அவங்களால நடக்கும், கெட்டது அவங்களால நடக்கும். ஓகே. அதே மாதிரி மனைவி அமைவது அவங்க செஞ்ச அந்த கர்மா தான். செயல். ஆமா, மனைவி அப்படிங்கிறவங்க. அதே மாதிரி மனைவி மட்டும் இல்லை, பெண்களுக்கு கணவனும் கர்மா தான். நீங்கள் கர்மானா தவறான வார்த்தை நினச்சிக்காதீங்க. நீங்கள் என்ன பழசு பண்ணீங்களோ அதுக்கு நன்மை நடக்கும், கெட்டது பண்ணீங்கன்னா கெட்டது நடக்கும். அதனால அதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஹரிச்சந்திர மகாராஜாவே கஷ்டப்பட்டார். ஏன் நம்முடைய ரமண மகரிஷி கஷ்டப்பட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கேன்சர் வந்துச்சு. ஒவ்வொரு பெரிய பெரிய ஞானிகளுக்கும் கூட கர்மா வர, அதை நம்ம கழிக்கணும். இந்த கர்மாவை கழிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுங்களா? தான தர்மங்கள் பண்ணுவது. தான தர்மங்கள் செய்யும்போது அந்த தான தர்மத்தின் மீது நம்முடைய ஆதிக்கத்தை செலுத்தாமல் நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு பண்ணால் மறுபடியும் அடுத்து தொடர்ந்துடும். இது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு 4 பேருக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். கோடி ரூபா சம்பாரிச்சு வச்சு என்ன பண்ணுறது? நிறைய சம்பாரிச்சு வச்சு நோ யூஸுங்க. எவ்வளவோ பணம் வச்சுருந்தாலும் மனத்தில் சந்தோஷம்னு இருக்கணும் இல்லையா? ஆடி காரில் உட்காந்து அப்படி ஆடாமல் போயிட்டு இருக்காங்க, ஆனால் அவ்வளோ டென்ஷனில் போகிறேன். எதுவுமே இல்லாமல் தெருவில் படுத்துருக்காரு, சந்தோஷமாக தூங்குறாருல்ல. மெத்தையை காசு கொடுத்து வாங்கலாம், தூக்கத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது, கடவுள் கொடுக்குறது. அதனால நம்ம வந்து எந்த ஆதிக்கமும் செலுத்தாமல் இயல்பாக கடவுளுடைய போக்கில் நம்முடைய வாழ்க்கையை விட்டுட்டு 4 பேருக்கு நம்ம இருக்குதா 4 பேருக்கு கொடுப்பா அப்படின்னு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் உண்மையான கர்மாக்கள் கழியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே. இந்த பாவ புண்ணியங்கள் எடுக்கும் பொழுது நம்ம செஞ்ச பாவ புண்ணியங்கள் மட்டும் இல்லாம நம்மளுடைய அப்பா அம்மாவா இருக்கட்டும், நம்மளுடைய முன்னோர்கள் அவர்களுடைய பாவ புண்ணியமும் வரும்ல. இது எல்லாமே கூட இந்த கர்மால அடங்குமா? கண்டிப்பா. அதாவது நம்மளுடைய கர்மா தனியாக வருது. அப்பா அம்மா செஞ்ச எல்லா பாவ புண்ணியமும் நமக்கு தான் வரும். எங்கள் அப்பாவுக்கு ஈசிஆரில் ஒரு ஃப்ளாட் இருக்குது, அது யார் பேர் எழுதி வைப்பார்? உங்கள் பேர். அப்போ அதே மாதிரி அவர் தப்பு பண்ண பாவம் மெம்பரில் தானே வரும். ஓகே. அப்போ நன்மை வந்தால் சொத்து வந்தால் எனக்கு, அதே மாதிரி அவங்க தீமை செஞ்சால் எனக்கு இல்லைன்னு எடுத்துக்க முடியுமா? செஞ்சு தான் ஆகணும். அது நம்ம என்ன பண்ணணும்? தான தர்மங்கள். முன்னோர்களின் பாவ புண்ணியங்களை நமக்கு தாங்க வரும், கண்டிப்பாக நமக்கு வரும். அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள் மூதாதையர்களுக்கு போய் சேரும். அது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்து சேரும். 21 தலைமுறைக்கு மூவேள் சற்ற சுற்றம் முரணுற நரகிட யாழாமே அருள் அரசே போற்றின்னு ஒரு வரி இருக்குது. அம்மா வழியில் 7 தலைமுறை, அப்பா வழியில் 7 தலைமுறை, என் வழியில் பின்னாடி வரக்கூடிய 7 தலைமுறைக்கும் நம்முடைய செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாவ புண்ணியங்கள் எல்லாம் போகணும் அப்படின்னா யாருக்கும் சொல்லாலோ செயலாலோ மனசாலையோ தீங்கு செய்யாமல் இருக்கணும். சொல்லால்னா அவனுக்கு கண்டபடியாக திட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், கர்மா அதிகத்தான் படுத்துகிறோம். இதே நம்ம ஒருத்தர் திட்டுறாங்க, நம்மளை திட்டுறாங்க, நம்ம அமைதியாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கர்மா கழியுதுன்னு அர்த்தம். சொல்லால் செயலால் சொல்லவே மாட்டாங்க, ஆனால் நமக்கு வேண்டாம் பூரா செய்வாங்க. நமக்கு அப்படி ஒருத்தர் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரியாக்ட் பண்ணாமல் பரவாயில்ல அவன் அப்படி செய்கிறான்ப்பா சந்தோஷப்பா நம்மளோட கர்மா கழிட்டு பண்ணால் கர்மா கழிஞ்சும். மனசால் அவன் நல்லா இருக்கானே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சாவே கர்மா தான். என்ன சொல்கிறீங்க? நான் எனக்கு என்னென்னு கேட்டால், எனக்கு என்னென்னா நாம் நல்லா இருக்கிறத விட எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லாருமே ஊரில் நம்மளும் அடைக்கிறோம்ல. திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகுங்கிறாரு. அவர் உலகத்துக்கு எதுக்கு போனார்? தமிழ்நாட்டுக்காரர் தானே அவர். முதற்றே தமிழ்நாடுன்னு சொல்ல வேண்டியது, இந்த முதற்றே இந்தியான்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் உலகன்னு சொன்னார்? உலக மக்கள் எல்லாத்துக்குமானது தன்னுடைய நூல் அப்படிங்கிறார். வாழ்க வையகம் அப்படின்னா
அந்த வையகத்தில் நாம ஒரு ஒரு துளிதானே. என்னோட கருத்து என்னன்னா, நல்ல பக்தி இல்ல போனா, அ 10 பேர் நின்னுட்டு இருக்கும்போது நான் இடையில பூந்துக்கிட்டு நான் போவேன். நாம கும்பிடலனாலும் பரவாயில்லப்பா, நீ போய் கும்பிடுப்பான்னு விடணும். ம். அதுதான் உண்மையான பக்தி. என்ன விடாம போயிட்டீங்க. ம். ம். நீங்க போங்க அப்படின்னு சொல்லணும். ஐயா நீங்க வந்திருக்கீங்க, நீங்க போங்க. நான் இன்னொரு நாள் கும்பிட்டுக்கிறேன்னா, நீங்க கடவுள பார்க்க மாட்டீங்க. கடவுள் உங்கள பார்ப்பார். ம். கடவுள நம்ம பார்க்கறது முக்கியமா? கடவுள் நம்ம கடவுள பார்க்கறது முக்கியமா? அல்லது கடவுள் நம்மை பார்க்கறது முக்கியமா? அப்படின்னா கடவுள் நம்மள பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கடவுளுக்கான கைங்கரியங்கள் பண்ணணும். கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போனா, அங்கேயும் போய் சில பேர் கருமாவ சேர்த்துட்டு ம். தான் ம். வருவாங்க. அங்க போய் 4 பேர்த்த திட்டி, அங்க ஏதோ ஒண்ணு பண்ணி, கோயில்லயே குறை சொல்லிட்டு இருப்பான். அது அப்படி இருக்கு, இது இப்படி இருக்குல்ல. நீ போய் செய்யு. நீ போய் விபூதியும் பிரசாதம் வாங்கிட்டு வர்றதுக்கு மட்டும் தான் நம்ம போறோமா? கோயில்கள் என்பது நம்முடைய பல்கலைக்கழகங்கள். ம். கோயில்கள் தான் மருத்துவமனை. கோயில்கள் தான் ஒரு சர்வ கலாசாலை. எல்லாமே சொல்லிக் குடுக்குறது கோயிலா இருந்துச்சு. அ அ ம எல்லாமே அங்க இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணணும்னா, அங்க போய் நம்முடைய பணிகள செய்யணும் கோயிலுக்கு போனா. நம்ம போவேன், முன்னாடி விஐபி தரிசனத்துல சாமி கும்பிடுவேன், தட்டுல பணத்த போடுவேன், உண்டியல்ல பணத்த போடுவேன், வந்துருவேன். வரக்கூடாது அப்படி. அதுக்கு மேல நம்ம அமெரிக்கா ட்ரம்ப் கிட்டயே போய் பேச போறோம். கிடையாது. என்னுடைய கருத்து, ஒரு கோயிலுக்கு போனா குறைஞ்சபட்சம் 45 நிமிஷமாவது அங்க இருக்கணும். ம். 3 1/4 நாழிகைன்னு சொல்லுவாங்க. ஒரு முகூர்த்த காலம். அங்க இருக்கணும். ஓகே. அதாவது 3 1/4 ஒரு முகூர்த்தம், அதாவது ஒரு நாளைக்கு 24 நிமிஷம்னு சொல்லுவாங்க. என்னோட கருத்து 3 1/4 நாழிகை, மன்னிக்கணும், 3/4 மணி நேரம்ல 1 1/2 மணி நேரமாவது அங்க இருக்கிறது ரொம்ப உத்தமம். ஓகே. கோவிலுக்கு போனா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1 1/2 1 மணி 1/2 மணி நேரம் நேரம் செலவிடணும். உட்கார்ந்து செலவழிக்கல. அது வந்து இன்வெஸ்ட்மென்ட் என்ன பொறுத்தவரையில. முதலீடுன்னு நான் சொல்லுவேன். ம். கோயிலுக்கு போனா அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அங்க அபிஷேகம் நடக்குது, அபிஷேகத்த பார்க்கணும். அலங்காரம் நடக்குது, அலங்காரத்த பார்க்கணும். அலங்காரம் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ம். எனக்கு எனக்கு தெரிஞ்சு ரீசென்ட்டா ஒரு ஒரு கும்பாபிஷேகத்துல அலங்காரம் நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்து உண்மையா தமிழ் முறையில கும்பாபிஷேகம் பண்ணுவேன். கல்யாணம் பண்ணி வைப்பேன். நிறைய கோவில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். திருமணங்கள் பண்ணி வச்சிருக்கிறேன். புதுமனை புகுலா எல்லாமே முறையாக படித்து நான் ஆதீன புலவரா இருக்கிறேன். அதனால முறையா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கும்பாபிஷேகத்துல ஒரு விஐபி வர்றாரு. அலங்காரம் ஆயிட்டு இருக்குங்க. எனக்கு பிஸி, நான் போகணும். ஓ! கடவுள் அலங்காரத்த விட பார்க்காம நீ போறேன்னா எந்த எந்த வேலைக்கு போயிருவீங்க நீங்க? ஜனாதிபதியாக போறீங்க? ம். ஜனாதிபதி பதவி 5 வருஷம் தானே. கடவுள் தான் என்னைக்குமே பெரிய ஆட்சியில் இருக்கிறவர். அதனால கடவுள் கோயிலுக்கு போனா கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அலங்காரம் ம். நடக்குதா? உட்கார் அமைதியா. நம்மளுடைய கர்மா அவங்க கடவுளுக்கு வாங்குவாருங்க. ஏதோ மாத்துவாரு. நல்லது பண்ணுவாரு. புண்ணியத்த தருவாரு. அத நம்பணும்ல. நான் திருச்செந்தூருக்கு இப்ப கும்பாபிஷேகம் நடந்துச்சுல்லங்க. ம். ம். முதல் கால வேள்வியில என்னுடைய பேச்சு ம். வாய்ப்பு குடுத்துருந்தாங்க. கவர்மெண்ட்ல அறநிலைத்துறை மூலமா எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. நான் போயிருந்தேன். நான் போய் என்ன பண்ணேன், எனக்கு கார்ல எல்லாமே குடுக்க தயார். ம். நான் போய் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி, இங்க திருச்செந்தூர். திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி, கோயில் வரைக்கும் நடந்தே தான் போனேன். ஓகே. ஏன் போனேன்? அங்க எத்தனை ஞானிகளுடைய பாதம் பட்டிருக்கு. நாம எத்தனை பாவம் பண்ணியிருக்கிறோம். இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். வகுப்புல ஒரு மாணவன தெரியாத்தனமா திட்டுறோம்னா, அது பாவம் தானே. அதெல்லாம் போனா கொஞ்சம் நடந்து போவோமே! அப்படின்னு நடந்து தான் போனேன். அப்போ அ ஒரு கோயிலுக்கு போனா நம்ம என்ன பண்றோங்கிறது ரொம்ப முக்கியம். பல பேர் ஆதிக்கங்கள் செலுத்துறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு சொன்னா கண்ணுல கண்ணீர் வருது. ம். எனக்கு இந்த மரியாதைய குடுக்கல. என்ன ம். மரியாதை? ஆண்டவன் கழுத்துல மாலை இருந்து 1000 பேர் தரிசிச்சு அலங்காரம் அந்த அலங்காரம் சந்தோஷப்படல. என் கழுத்துக்கு மாலை போடலன்னா, அப்ப எதுக்கு நம்ம அந்த பக்திக்கு போகணுங்கிறேன் நானு. இப்படி இருக்கிற ஆஸ்திகத்தை விட நாத்திகவாதிகள் எவ்வளோ நல்லா இருக்காங்களே! அவங்க கடவுள் இல்லன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க. நம்மால் கடவுள் உண்டுன்னு சொல்லிட்டு, கடவுள விட நான் தான் பெரிய ஆளுன்னு ஆ. சொல்றது என்ன இருக்கு? என்ன சொல்றீங்க? அப்ப இன்னொன்னு நான் சொல்லுவேன். சரியான குருநாதர்கள கண்டுபிடிச்சுக்கங்கம்பேன். தடி எடுத்தவங்கலாம் தண்டக்காரங்கிற மாரி இன்னைக்கு குருநாதர்கள் ரொம்ப ஆயிட்டாங்க. சாமியார்கள் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. இதுல எனக்கு இந்த இன்டர்வியூ மூலமா எனக்கு வச்ச பிரச்சனைகள் கூட வரலாம். வரட்டும். என்ன சொல்றேன்னா, நீங்கள் வழிபடக்கூடிய, வழிபாட்டிற்குரியவர்களாக இருக்கக்கூடிய பல மனிதர்கள் புனிதர்கள் அல்ல. ம். லாப நஷ்ட கணக்கு பார்த்து விட்டால் அவர்கள் எப்படி துறவியாகிறார்கள்? பல சாமியார்கள் லாப நஷ்ட கணக்கு பார்க்குறாங்க. ம். ம். அதாவதுங்க, பெரிய புராணம் சொல்லுதுங்க. ஓடும் செம்பொனும் ஒக்கவே நோக்குவார். திருவோடு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஐயோ! திருவோடா அப்படின்னு பார்க்கக்கூடாது. இங்க தங்கத்தில தட்டு குடுத்துருவாங்க. தங்க தட்டுப்பா அப்படின்னு பார்க்கக்கூடாது. 2மே ஈக்குவலா பார்க்கணும். அதுதான் உண்மையான துறவி. ம். இன்றைக்கு துறவிகள் பல பேர் நான் இந்த YouTubeலலாம் பார்க்குறோம்ல, Instagram இதுலலாம் பார்க்குறோம். சில மார்க்கெட்டிங். ம். நான் இல்லறவாசி நம்ம பண்ணலாங்க. துறவிகளுக்கு எதுக்குங்க? பல பேர் பண்றாங்க. நான் யாருன்னுலாம் சொல்ல விரும்பல. பூஜை பண்ணா ஒரு ஒரு சாமிக்கு பூஜை பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், சாமி சிரிக்கணும். அது அது ஒரு குழந்தை மாரி நம்ம ஒரு ஒரு வயசு குழந்தைய குளிப்பாட்டுறதுக்கு எவ்வளோ சிரத்தை எடுத்து பண்ணுவோம்.
அந்த மாதிரி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது ம். நம்ம ஊன் உருகி, உடல் உருகி, நம்முடைய மனம் உருகி, இது பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கியே கடவுளே! நான் எல்லாம் எங்கேயோ ஒரு பக்கம் தெருவில் நிற்க வேண்டியவன் என்ன கருவறைக்குள்ள விட்டுருக்கியே கடவுளேன்னு ஒரு கண் கரைந்து அப்படியே பண்ணணும். சில பேர் பூஜை பண்ணுறத பார்த்தா சாமி புடுங்கிட்டு ஓடி போயிடுவார் போல இருக்கு. நான் பார்க்குறேன்ல, வேக வேகமாக கட்டு போ அப்படின்னு. எதுக்கு அது? பணியணும். பணிந்தவன் அருவினை பற்றிருத்துன்னு தேவாரம். ரொம்ப பணிவா எனக்கு அது வாய்ப்பு கொடுத்துருக்குதே அப்படின்னு நினச்சி போகணும். என்ன சொல்கிறீங்க? எப்பேற்பட்ட துறவியா இருந்தாலும் உடம்பு சரியில்லைனா டாக்டர் கிட்ட தான் போறாரு. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம அருளாளர்கள் கிடையாது. அருளாளர்கள் இப்ப யாருமே கிடையாது. ம். 90% இல்ல. நான் ஆனா எல்லா சன்னிதானங்களையும் நான் சாமியார்கள சொல்லல, எல்லா துறவிகளையும் சொல்லல. துறவிகள்ல சிறந்த துறவிகள் இருக்காங்க. ம். நான் பார்த்தது உண்டு. எதுவுமே வேண்டாங்க. ஒண்ணும் இல்லங்க. பட்டினத்தார் கோயிலுக்கு போயிருந்தேன். ம். எப்ப ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். அவர் துறவி எல்லாம் கிடையாது. ஒரு கோயில் பூசாரி தான். ஓகே. தீபாராதனை பண்ணி நீங்க தட்டுல வச்சு காட்டணும்ல. அவர் வந்து ஒரு விளக்கு மாரி காட்டுறாரு. ஏன் தட்டுல வச்சா நீ காணிக்கை போடு. எனக்கு காணிக்கை வேண்டாம். ம். அது உண்டியல்ல போட்டு வேண்டாம். அந்த மனநிலை வரணுங்க. பக்தியில அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே. நான் அன்னதானம் பண்றேன். எனக்கு வந்து முதல் மரியாதை கொடுக்கணும். அன்னதானம் பண்ற அதோட பண்ணிக்க. அன்னதானம் நீ பண்ண வைக்கிறார் கடவுள் அப்படின்னு நம்ம நம்பணும். என்ன சொல்றீங்க? நான் பண்ணினேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இது நினைக்கக்கூடாதுங்க. இது நான் ப்ரிப்பேரே பண்ணல. இந்த ம். இன்டர்வியூக்காக நம்ம இந்த ரொம்ப விஷயங்கள் நான் முதல்ல பேசிக்கிட்டு ம். வச்சுருக்கோம். இது நான் பேசல. என்னுடைய உள்ளத்துலேருந்து நான் வருது. இதில் 4 பேர் திட்டுவாங்க, கழுவி ஊற்றுவாங்க. ஊற்றிட்டோம். நம்ம சொல்ல வேண்டியது சொல்கிறோம். அதுக்காக நான் உத்தமனா கிடையாது. நான் அதமன் தான். நான் மத்திமன் தான். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அவ்வளோதான். பல இனிமையான தகவல்கள குடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.